ஹை கைஸ், நம்ம தமிழ் மீடியா வச்சு வின்லாஸ் சகால எபிசோடு 47 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரெண்டு பாதைகள். உன்னால என்ன தடுக்க முடியுமா சொல்லு? இதுக்கு முன்னாடி ஆஸ்கலாட் பண்ண மாதிரியா? தயவு செஞ்சு போயிடு தோர்ஃபின். நீ ரொம்ப விசித்திரமான ஆள். உன்னை கொள்றது எனக்கு அசிங்கம். இந்த உலகத்தோட நடைமுறையே இதுதான். கடைசியில பலசாலிகளுக்கு மட்டும்தான் இங்க வெற்றி கிடைக்குது. இந்த வைக்கிங் என் அன்பு மகனே, நீ ஒரு சரியான முட்டாள். நீ இன்னும் அரசன் ஆகலங்கிறத மறந்துடாத. இப்படிப்பட்ட கீழ்த்தரமான ஆளுங்க கிட்ட உன்னோட உணர்வுகளை எதுக்காக வெளிப்படுத்துற? ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டேன்னு நான் நம்புறேன். இவங்க அத்தனை பேருமே அப்பாவி ஆட்டுக்கூட்டம். இந்த ஆட்டுக்கூட்டத்தை மேய்க்கிற மெய்ப்பாலம் தானே. நீ இவங்களை வளர்க்கணும், உணவு கொடுக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் அதுகளை மேய்க்கணும். மெய்ப்பாலனுடைய வேலையே அவன் கிட்ட வளர்ற ஆடுகள் அவனை புரிஞ்சுக்கணும். கட்டுப்பாடு ஒருத்தர்கிட்ட தான் இருக்கு. இந்த கட்டுப்பாடு மட்டும்தான் அந்த ஆடுகளுக்கு சிறந்ததாக இருக்கும். கவுண்டி, உன்னோட கையில் இருக்கிற அதிகாரத்தை நீ தவறா பயன்படுத்தணும்னு நினைச்சனா உனக்கு உன்னோட ஆபத்தானவன். ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி கூட மொத்த ஆட்டுக்கூட்டத்தையும் வேற வழியில இழுத்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சுக்கோ. நான் இப்போ அவனை கொன்னுடு. ஒரு அரசனும் அவனுடைய வேலையை பண்ணு. நான் இப்போ பண்ணிடுவானா? போயிடுறேன். கவுண்டி விடுவானான்னு தெரியல. ஐயோ, இப்ப என்ன முடிவு எடுப்பானே தெரியாம. டோல்ஃபினும் சண்டை கிடையாது. சும்மாவா? அப்ப அவ்வளவுதானா? என்னால வேற என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இங்கே சாகணும்னு சொல்றியா? அப்புறம் உனக்கு எனக்கு அவனுக்கு டிஃப்ரெண்ட் இல்லையே. நீ சொல்ற அந்த சொர்க்க பூமிங்கிறத பல பேருக்கு வாழ்க்கையை கொடுக்கலாம், சில பேரோட வாழ்க்கையவே அழிச்சிடலாம். அப்படிதான் வேலை செய்யும் நீ சொல்றீங்கல்ல. இது நல்ல விஷயமா இல்ல கெட்ட விஷயமான்னு கூட எனக்கு தெரியாது. உன்னோட யோசனைகளை குறை சொல்ற உரிமை கூட எனக்கு இல்ல. அதனால ஒரே வழி இந்த இடத்தை விட்டு நான் போறதுதான். ஈனார், என்ன ஒரு அற்புதமான வீரர். வேற வழிகள் கூட இருக்கு. இதுக்காகவா அவ்வளவு கஷ்டப்பட்ட? என் மூஞ்சிக்கு நேரா என்ன அவமானப்படுத்திட்டு போகவா? எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு? நான் என்னோட நேரத்தை வீணாக்கிட்டேன். நான் கிளம்புறேன். என் அரசே, அந்த நீ ஒரு வேல்யூவே இல்லைன்னு சொல்லிட்டான். ஆனா ஈகோ வந்துருமோ? ஞான வீரனா அதுதான். அது எதிர்கொள்ளவே முடியாது. கூட ஃபீல் பண்றோம் நினைச்சா. எத்தனையோ பெரிய என் கூட என்ன பேரம் பேசுவாங்க. சில பேர் என்ன சமாதானப்படுத்தி பேரமும் பேசுவாங்க. ஆனா
உன்னை நம்பவே முடியலையா? நீ ஒரு வடிகட்டின முட்டாள். சரி உனக்கு கொஞ்சம் கூட தைரியமே இல்ல. என்னன்னா நிராயுதபாணியா கிட்டத்தட்ட 100 அடி வாங்கி இந்த பண்ணைய என்கிட்ட விட்டுருங்கன்னு சொல்றதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்த? நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றேன் தைரியம் இல்லாதவனா. ஆமாப்பா, இவ்வளவு கேவலமான சமரச பேச்சுவார்த்தையை நான் நடத்துறதே கிடையாது. இப்போ நீ போறியா? அடா ஆமாண்டா. ஆமா, உன்ன மாதிரி ஒரு ஆளை கூட பேச்சு பாய்ச்சாலங்க பழிக்க. வைக்கிங்கால படைக்க முடியும்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நீ ரொம்ப ரொம்ப அழகானவ. போர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு உன்னால எங்க போக முடியும்? இந்த இடத்தை விட்டு எங்க வேணாலும் போவேன். நான் எங்க போறேன்னு உங்க கேட்ட என்னால சொல்ல முடியாது. என்னோட ராஜ்யம் விரிவடைஞ்சுக்கிட்டே போகுமே. என்னோட சக்தி மூலமா நீ எங்க இருக்கியோ அந்த இடத்தையும் நான் ஆக்கிரமிக்கலாம். அது வரைக்கும் உயிர் இருக்குமா? எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நான் போயிடுவேன். எனக்கு போறதுக்கு இடம் இருக்கிற வரைக்கும் என்னால திரும்ப சண்டை போட முடியாது. உங்க வழிமுறை இல்லாம வேற ஒரு வழிமுறைகள்ல அரசரோட ஆட்சிக்கு அப்பாற்பட்டு அமைதியான ஒரு இடத்தை உருவாக்குவேன். நீங்க உருவாக்குற அந்த உலகத்துல வாழ முடியாதவங்களுக்கு தான் அந்த ஒரு இடம். அதே தாட்டு இல்லைன்னா ஒன்று கொடுத்து உங்களுக்கும் எனக்கும் அந்த இடம். அப்போ என்னால செய்ய முடியாத விஷயங்களை நீ செய்வான்னு சொல்ற, அப்படித்தானே? அந்த திறமை உனக்கு இருக்கா? உங்க முன்னாடினா என்னோட சக்தி எல்லாமே ரொம்ப சின்னதுதான். அவ்வளவு பெரிய விஷயத்தை என்னால பண்ணவே முடியாது. மக்களை நீங்க இப்படி துன்புறுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில யாராலையுமே உங்களை காப்பாற்ற முடியாத நிலைமை உங்களுக்கு வந்துடும். நீங்க கடினமா முயற்சி பண்ணணும். என்னோட வேலையை கடினமாக்காதீங்க. அது பரவாயில்லையே, ரொம்ப அழகா பேச கத்துக்கிட்ட போல இருக்க. இப்படி பேச யார்கிட்ட இருந்து நீ கத்துக்கிட்ட? வாழ்க்கை கிட்ட இருந்து. சுவாரஸ்யமா இருக்க. இப்படிப்பட்ட சவாலான சமரச பேச்சுவார்த்தையை நான் நடத்தினதே கிடையாது. நீ ஏன்டா என்ன என்னது கப்பல்கள் எங்க? மாமன்னன் கவுண்டி, நீ எங்க போன? போயிட்டானா? என்னால இதை நம்ப முடியல. இன்னும் நம்ம போற ஒரு முடிவுக்கு வரல. கிளம்பிட்டானா? இந்த மாதிரி பைத்தியங்களா இருக்கிற வரைக்கும் என்ன பண்றது? கிளம்பிட்டான், அவ்வளவுதான். ஃப்ளோக்கிக்கு அவ்வளவு திருப்தியா இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் பண்ணையில இருந்து போறோம்னு அவரால் புரிஞ்சுக்க முடியலன்னாரு. உனக்கும் திருப்தியா இல்ல போல இருக்க உல்ஃப். ஏன்னா அங்க அமைதி இருக்கு. குற்றம். இல்ல, பண்ணைய ஆக்கிரமிக்கிற நம்மளோட திட்டங்கள் எல்லாத்தையுமே நான் ரத்து பண்றேன். டார்ஃபினுக்கு நான் இதுக்கு மேலேயும் பிரச்சனை கொடுக்க விரும்பல. இதே மாதிரி ஊருக்கு ஒருத்தன் தோற்பின் இருந்தா எதுவும் நடக்காது. அவ்வளோ. இது வரைக்கும் நீ ஒருத்த மட்டும்தான் என்னோட சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்குதான் எனக்கு புது கூட்டணிகள் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் கவுண்டி இங்கிலாந்துல நிறுத்தப்பட்டிருந்த டேனிஷ் ராணுவத்தை கலைக்க உத்தரவிட்டாரு. அது ஆங்கிலேயர் நிதிகளுக்கு அழுத்தம் கொடுத்தது. கடைசியில்
கவுண்டி உடைய மிகப்பெரிய கப்பல் படை வெறும் 16 கப்பலுங்கிற நிலைமைக்கு குறைஞ்சு போச்சு. இதுதான் நானும் எதிர்பார்த்தேன், இப்படிதான் இருக்கணும். இருந்தாலும் ஆங்கிலேயர்களின் எழுச்சி நடக்காதுன்னு மக்கள் அஞ்சினாங்க. கவுண்டி தன்னுடைய ராணுவ படைகளை திறந்தப்போ அவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைய ஆங்கிலேய பிரபுக்கள் உணர்ந்தாங்க. மேலும் வெற்றியாளர்களுக்கும் வெற்றி பெற்றவருக்கு இடையிலான உறவு மாறத் தொடங்கியது. இது ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ஒரு ஃபினான்ஸ் தான் நடந்திருக்கு. கவுண்டிக்கும் அந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் அது நடந்திருக்கு. அதுதான் ஆரம்பத்துலேருந்தே இருந்திருக்கலாமேன்னு தான் நானும் சொன்னேன். இப்போ தோர்ஃபின்மா மாறி யாரையும் பார்க்கலையே இதுக்கு முன்னாடி, இப்போ தானே பார்க்குறான். அவன் தோர்ஃபின் மாதிரி ஒரு ஆளாக தானே இருந்தான். அவனுக்கு இன்னொருத்தர் வந்து பார்க்கணுங்கிற அவனே அப்படி தானே இருந்தான். அவன் மட்டும் இருந்தால் போதும், ஆப்போசிட்லேயே இருக்கணும். இவன் வின்லாந்து அங்கே அவங்க அம்மாவை அம்மா பார்க்க அப்பா போவானா அந்த அதான் ஐஸ்லாண்டு. தோணுது. ரீனர் இங்கே தான் இங்கே இருக்கான். நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னால எனக்கு தெரிஞ்சு ரீனர் இந்த இடத்த விட்டு வருவானேன்னு டவுட்டாக இருக்கு. நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? தோர்ஃபின், இப்போ நல்லா இருக்கியா? லேசா தலை சுத்துது, ஆனா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100 அடிக்கு லேசாக தலை சுற்றுது. இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காது. என்ன மன்னிச்சிட. நாம போறோமா தோர்ஃபின்? இந்த கடலுக்கு அந்த பக்கம் இருக்கிற நிலத்துக்கு. வின்லாண்ட் சொல்றியா? வின்லாண்ட். கடைசியா ஆர்னேடு மூச்சு விட்டப்போ அப்போ என்னால அவளுக்கு பதில் சொல்ல முடியல. அவன் எதுக்காக உயிரோட இருக்கணும்னு என்ன கேட்டா. என்னால அவளோட அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. நரக வேதனையிலிருந்து மரண அமைதிக்காக ஏங்குற ஒரு ஆன்மா கிட்ட என்னால என்ன பதில சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. மக்களை வாழுங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு உலகம் வேணும். மரணம் மட்டும்தான் ஒரே ரட்சிப்புன்னு மக்களுக்கு பெருமையா விவரிக்கணும். மரணத்தை விட உயர்ந்த இடம், சிறந்த இடம் இந்த உலகத்துல வாழ நமக்கு தேவையானது அது மட்டும்தான். அது மட்டும்தான், அது மட்டும்தான் மக்களோட வாழ்க்கை நிம்மதியா இருக்கும்.
என்னால அதை ஏத்துக்க முடியாது. ஒருவேளை அப்படி ஒரு இடம் இந்த உலகத்துல இல்லைன்னா நான் உருவாக்குவேன். அதுரா ஈனார், சகோதரா, என் கூட வா. வின்லாண்ட்ல ஒரு அமைதியான இடத்தை உருவாக்குவோம். ஆர்னேடு கிட்ட பெருமையா சொல்ற மாதிரி ஒரு இடத்தை உருவாக்குவோம். நிச்சயமா சகோதரா, இந்த கடலை தாண்டி அடிமத்தனமும் யுத்தமும் இல்லாத ஒரு பூமியை உருவாக்குவோம். எல்லாரும் இந்த கேள்வி தான் கேட்பாங்க, எங்க போறது? ஆர்னேடுக்காக உருவாக்குவோம். கடல்வெளியில் பறவைங்க தான் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு இது இருக்கு. அப்பா, உங்க அம்மாவே அக்காவை இப்பயாவது பார்த்து தொலைடா. உனக்கு உண்மையிலேயே இது பரவாயில்லையா? எனக்கு இதை செய்யறதுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. பண்ண முதலாளிக்கும் மத்தவங்களுக்கும் நான் சொல்லிட்டேன், என் இளம் மாசான் தான் அரசரை சமாதானப்படுத்தி அனுப்பிட்டாருன்னு. ரொம்ப நன்றி. ஆர்னைடோட கல்லறையை நான் பத்திரமா பார்த்துப்பேன். என்ன நீ முழுசா நம்பலாம். உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அது டார்ஃபின், எனக்கு உங்களை மாதிரி இருக்கணும் போல இருக்கு. பலசாலி, அதே நேரத்துல நல்ல மனசு, உண்மையான மனசு. நீங்க ஒரு உண்மையான ஆண்மகன். 3வது ஜென்ரேஷன் தான் ஓரளவுக்கு ஏதோ இருக்குதுங்க. ஓல்மார், நான் கேள்விப்பட்டேன் சண்டை போடுறத நிறுத்தணுன்ற முடிவுக்கு நீங்க வந்திருக்கீங்களாமே. அது ஒரு அற்புதமான முடிவு. ஏன்னா இந்த முடிவை எடுக்கிறதுக்கு எனக்கு 15 வருஷம் ஆச்சு. ஆனா ஒரு வழியா நான் என்ன பண்ணணும்ன்றத கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இது ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமான பண்ணு. இத மறுசீரமைச்சு நல்லபடியா பாதுகாப்பீங்கன்னு நம்புறேன். நான் உண்டு, நான் வேலை உண்டு. பெரிய முதலாளி, உங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. எப்பவும் நீங்க எங்களுக்கு துணையா இருந்திருக்கீங்க. நான் தான் சொன்னேன்ல, நமக்குள்ள இருக்கிற ஒப்பந்தம்னு. இதுக்காக நீ எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போகும்போது அவங்க ஒரு சின்ன வெள்ளி காசாவது எடுத்துட்டு போயிருக்கலாம். என்னோட பேரு ரோவால்ட், கிரிமோரிய பையன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்னேக்கே நல்லா இருக்கு, அதை வச்சு அஞ்சாயிரத்தி நல்லவனாகிற ஸ்னேக்கு. ரொம்ப நன்றி. உங்களை மறக்க மாட்டேன் ரோவால்ட். எல்லாரும் பத்திரமா இருங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படி இருந்து தொலைக்கு வந்தானே ஸ்னேக். இருப்பா, எனக்கு 15 வருஷம் தேவைப்பட்டது இல்லை. பாவம், அவனுக்கு அது தேவை. இவ்வளோ ஏங்குறா தோல்விங்காடி, அப்படி துடிக்கிற ஒரு ஆளு காட்டலாமேன்றாரு. அப்பாடா. ஐஸ்லாண்டா? இல்லை இல்லை, இவங்க ஐஸ்லாண்டில் ஏதி அந்த மாதிரி நல்லா பனிப்புலவே இல்லை, அங்கேயும் இப்படி தானே கொஞ்சம் இருக்கும் லைட். இங்க வா.
பையனே இறங்கிட்டான். இததான் சொன்னது, நம்மளே இறங்கி வேலை செய்யணும். நேக்கு செய்கிறான், நான் இப்பயாவது வேலை. இறங்கிக்கிறானுங்க எல்லாருமே. இவன் என்னதான் பண்றான்? அது பிடிக்காம வெளியே வந்து சுத்திட்டு இருக்கான் போல. பைத்தியக்காரனா வெளியே சுத்தணும். முதலாளி, எப்பதான் நீங்க வேலை செய்ய ஆரம்பிக்க போறீங்க? சீக்கிரம். ஓடிதான் வச்சுருங்கடா அப்படி. கொஞ்ச நேரம் கூட ஓய்வு எடுக்க விட மாட்டேங்கிறீங்க. அன்னையில வேலை எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்ப இந்த பலத்தெல்லாம் இதுல போட்டா நல்லதுதான். இது எல்லாத்தையும் ஒரு நொடியிலே டக்குன்னு முடிச்சிடும். அவ்வளோதான், அடிமை கிடையாது. இதுவும் கிடையாது. என் வாழ்க்கையில என்னைக்கும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். வழிதான் இந்த உலகத்தோட நடைமுறை வழின்னு நினைச்சேன். இவங்கள மாதிரி ஆட்களை எல்லாம் நான் சந்திப்பேன்னு கனவுல கூட நினைக்கல. இல்ல அர்னட், நாம கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு உலகத்தை நோக்கி இப்ப அவங்க கிளம்பி போயிருக்காங்க. இங்க இல்லாத ஒரு உலகம், அற்புத உலகம். நான் வந்து இவ்வளோ சீக்கிரம் இது இப்படி முடியுன்றது எதிர்பார்க்கல. நானே பாருங்களேன், அமைதி வரணும் இது வரணும்னு பேசுகிறேன். ஆனால் வந்து அது அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு, என்னடா அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இது. ஆனால் சந்தோஷமாக இருந்ததுங்க. நான் நினச்சேன் இது வந்து முடியாது, இன்னும் பெருசாக இது வெடிக்கும், அது தேர்ட் சீசன் வரைக்கும் போவோம் அப்படிலாம் நான் நினச்சிட்டேன். இல்லை, இங்கேயே அதுக்கு ஒரு ஒரு முடிவு கிடச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கவுண்டி இதை தான் எதிர்பார்த்துட்டே இருந்தான். இப்படி நான் போன எபிசோட் சொன்ன அதே விஷயந்தான். அவனுக்கு வேலை இல்லைன்றது அவனுக்கு எப்போ உணர்த்த முடியுதோ அப்போ தான் அவன் மாறுவான். இந்த இடத்துல வந்து தோர்ஃபினும் அவனும் ஒரே தாட்டில் இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல அமைதி இருக்குது. நான் இதை தான் கிரியேட் பண்ணோன்றது என் மனசுக்குள்ளேயே இருக்குது. இங்கே இருக்கும்போது இங்கே எதுக்கு வந்து நான் அதை கெடுத்து திரும்ப இங்கேயும் அதை உருவாக்கணுன்ற அந்த ஒரு தாட் அவனுக்கு வந்தது. அந்த இடம் இவ்வளோவும் பண்ணது இதுக்காகவா, இவ்வளோ தானா, இதை தானே நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்றது தான் இவ்வளோ மாற்றம் டக்கு டக்கு டக்குன்னு அவனுக்குள்ளே வந்தது. ஸோ இதே விஷயம் தான் நான் சொன்னேன். ஊருக்கு இந்த மாதிரி அவங்கவுங்க கரெக்டாக இருந்தால் இங்கே அரசனுக்கே வேலை இல்லை. அதுதான் இங்கே நடந்துச்சு. ஊருக்கு இருக்குன்னா இப்போ தோர்ஃபின் பண்ண வேலையை இவன் பண்ணியிருக்கலாமே கவுண்டி. இப்போ இவன் போய் ஊருக்கு இந்த மாதிரி பேசியோ ஒன்று பண்ணியோ நிறுத்திருக்கலாமேன்ற. இவன் அந்த ஆளாக இல்லைல்ல. இப்போ இது வந்து இவன் ஊர் கிடையாது. ஆனாலும் இங்கே இருந்த ஒரு காரணத்தினால அதை ஒன்று ஸ்டெப் எடுத்து பண்ணால. அது ஏன் கவுண்டி மறந்தாங்கிறதா எனக்கு தெரியல. அதுக்கு காரணம் இப்போ நான் சொல்கிற ஒரே விஷயம் தான். இப்போ கவுண்டிமாக இருக்கிற இடத்துல இப்போ இந்த மாதிரி ஒரு 2 பேர் வந்து வேற ஒரு அரசன்ட்ட பேசி தான் நடந்திருக்குமானா இல்லை. கவுண்டி இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்து இவ்வளோத்தையும் அடக்கி ஆழ்ந்ததுனால தான் இன்றைக்கி அவங்க கேள்வி கேட்குறப்ப அந்த கேள்வி கேட்கவும் முடிஞ்சது, ஓகே. அதை புரிங்கவும் முடிஞ்சது, அந்த இடத்துல நிற்கவும் முடிஞ்சது. வேறு யாருன்னா இருந்தால் அது நடந்திருக்குமானா இல்லை. ஸோ அஸ்கலாட் எடுத்த வழியில் இந்த 2 பேருமே நின்று அது எடுத்துகிட்டு போனது வந்து நல்லா தான் இருந்துச்சு. கரெக்டாக தான் என்ன சொல்கிறது, அஸ்கலாட் கரெக்டான ஒரு 2 பேரை தான் இங்கே விதைச்சிட்டு போயிட்டான் அப்படின்றது நல்லா இருந்தது. இப்போது தோர்கில் மாதிரி ஒரு ஆள் இருந்தால் அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? பைத்தியக்காரன் மாதிரி இருக்கிறான், அவன் வெறி பிடிச்சி திரிகிறான். இந்த மாதிரி தான் ஒரு ஊருக்கு யாருனோ ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களால தான் பிரச்சனையும் நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி அடிமைத்தனம் பண்ணணும். நாங்கள் இப்போது இங்கே அமைதி வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சண்டை இல்லை. சண்டை இல்லைன்றப்போ அடிமையை கூட்டிகிட்டு வந்து அவங்கள விவசாயம் பண்ண வச்சுட்டு நம்ம சண்டைக்கு நிற்போம், வீரர்களாக நிற்போம், எங்களுக்கு இது இந்த வேலை இருக்குது, நாங்கள் பிஸியாக பார்த்துக்கணும், எந்த நேரத்துக்கு எந்த ஆபத்து வருமோ தெரியாது, அதனால தான் இது எல்லாமே இங்கே நடந்துருந்துச்சு. இப்போ அந்த சண்டையே வராது, வீரனுக்கே இங்கே வேலை இல்லைன்றப்போ அவங்களே விவசாயத்தில் இறங்கிட்டாங்க. ஸோ இதே மாதிரி ஊருக்கு எதுவுமே இல்லைன்ற அந்த இது கொண்டு வந்துட்டாலே அங்கே எதுவும் இருக்காது. ஆனால் உள்ளுக்குள்ளே இன்னொரு கிராமத்துலேருந்து வர்றது, இதை தடுக்கிறது, இதோட வேலை தான் அரசரோட வேலை.
ஒரு அமைதியான கிராமம் இருக்கா, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அரசனோட வேலை. அங்கே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்கு இவங்க இந்த படையை வச்சு இப்போது தோர்ஃபின் வந்து நான் இந்த மக்களை கூட்டிட்டு சண்டையே இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு தான் சொல்கிறேன். இங்கே சண்டை நடக்கிறத தடுக்கிறதுக்கு ரெடி இல்லை. அவ்வளோதானே. இப்போ நான் இதெல்லாம் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போய் தான் நான் நிம்மதி கிரியேட் பண்ண முடியுன்றதான் அவன் தாட். இங்கே நின்னா நான் பதிலுக்கு சண்டை போடணும். எனக்கு சண்டை போட விருப்பம் இல்லை. எனக்கு அமைதியான வெளில போகணும். அதுக்கு நீங்கள் ரெடியாக இல்லை. அப்போ நாங்கள் கிளம்பி இங்கே கவுண்டி வந்து உலகமே மொத்த இடத்துலையுமே அமைதி இருக்கணும். அதுக்கு நான் போராடி தான் ஆகணுன்றப்போ அவனுக்கு அந்த கலவரம் இருக்க தான் செய்யும். இங்கே தோர்ஃபின் இருந்தாலும் அந்த சண்டைக்கு இறங்க தான் செஞ்சுருப்பான். இங்கே இவன் இருக்கிறனால இவனும் சண்டைக்கு இறங்கி தான் ஆகணும். இப்போ என்ன பண்ண முடியும்? கவுண்டிக்கு அதான் வலி. இங்கே நிற்கிறான் அவன். அவனும் வந்து இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னா அவனும் அமைதியான இதுக்கு போகலாம். ஆனால் மற்ற இடத்துலலாம் அது நடந்துகிட்டே இருக்கிறன்றது தான் கவுண்டியோட இது. ஆனால் தோர்ஃபின் வந்து நான் அமைதியான இது எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன், அதை பிடிச்சி மக்களும் வருவாங்கன்றது அவனோட தாட். ஸோ இப்படி தான் நம்மளாம் நாகரிகத்துக்கு வந்தோன்ற அவங்க வேலையை பார்க்க ஆரம்பித்து ஓகே இப்போ அதெல்லாம் வேணான்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறப்ப தான் இது எல்லாமே ஸ்டாப் ஆகும். இல்லைனா 2 பக்கமும் மோதல் போயிட்டே தான் இருக்கும். கேட்குறதுக்கும் இருக்கணும், சொல்கிறதுக்கும் இருக்கணும். அது 2மே இருக்கணுன்ற போது தான் ஒரு அமைதி கிரியேட் ஆகும். இல்லை ஒருத்தன் வந்து கேட்டுனே இருப்பானாலும் அது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒருத்தன் வந்து அமுக்கினே இருக்குமான்றாலும் அதான் நடந்திருக்கும். 2 பக்கமே இருக்கணுன்றேன். தோர்ஃபின் மாதிரி ஒரு ஆளும் இருக்கணும், கனூட் மாதிரி ஒரு ஆளும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது அமைதிக்கு வரும். ஒருத்தன் பாதுகாக்கணும், ஒருத்தன் வந்து வேலையை பார்க்கணுன்றது தான். இப்போ இன்னொன்று இல்லை ஹைலைட்டாக தெரிஞ்சது இந்த அமைதியாக இருக்கிறது. நம்மளுக்குமே வந்து நம்ம அமைதியாக இருந்த கோழைன்னு 1008 பேர் வைப்பாங்க அதுக்கு அமைதியாக இருந்தால். அப்புறம் கோவம் வந்து நாய்க்கு கூட வரும்ல சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை விட கோவம் டக்கு டக்குன்னு பட்டுடலாம். பட் ஒருத்தர் அமைதியாக இருந்து அதை யோசித்து ஒன்று ஹேண்டில் பண்ணுறாங்களே, நீ சொல்கிறதுனால தான் நான் அதுவாக ஆகிட மாட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஆழமாக இங்கே சொல்லியிருந்தாங்க. அது பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு திருப்தி, அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு. அந்த ஒரு அமைதிக்குள்ளே இருக்கிற அந்த கர்வம் திமிரு பார்க்க முடிஞ்சிச்சு. என்னதான் சண்டை போட்டு பலமாக ஆட்கள் வச்சுட்டு இருக்கிற ஒரு திமிரு ஆணவத்தை விட அவன் அமைதியாக போகும்போது இருக்கிற அந்த கர்வமும் தன்னம்பிக்கை அந்த திமிரு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.